360 டிகிரியும் க்ரீனரியா, பெரிய ஆறை ஒட்டி வற்றாத கிணறோட, தென்னந்தோப்புகளுக்கு இடையில ஃப்ரண்ட்டில் பெரிய கார்டனோட ஒரு அழகிய கெஸ்ட் ஹவுஸ். கேட்கவே அவ்வளவு இனிமையாக இருக்குல்ல. நேரில் பார்க்கும்போது நம்ம இங்கேயே நிரந்தரமாக தங்கிடலான்னு தோணுச்சு. அந்தளவுக்கு நல்ல லொக்கேஷனில் வீட்டை ரொம்ப ரசித்து கட்டியிருக்காங்க. காம்பவுண்ட்குள்ளே என்டர் ஆன உடனே ஃப்ரண்ட்டில் கிராஸ் அண்ட் ஸ்டோன் பாத்வே அமைச்சு பெபிள் ஸ்டோன் டெக்கரேஷனோட ரெடி பண்ணி ஒரு பெரிய புத்தா ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. செவர்களை பூரா ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரூஃபுக்கு ஆர்சிசி காங்கிரீட் போட்டிருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் சிட் அவுட்டுக்கு மட்டும் 2 லேயரில் ஓடு போட்டு கேரளா ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சிட் அவுட்டில் உட்காந்துக்கிட்டே தோட்டத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வசதியாக சாருபடி டிசைன் ரெயிலிங்ஸோட பெரிய திண்ணையும் கட்டியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக வீட்டுக்குள்ளே ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் வீடே பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. அதோட சீலிங்கில் நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அழகான வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி கட்டியிருக்காங்க, யார் பில்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸை வீட்டுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பொள்ளாச்சியில் அம்பரம்பாளையம் ரிவருக்கு ஒட்டின மாதிரி 7 ஏக்கர் தென்னந்தோப்பு. அந்த தென்னந்தோப்புகளுக்கு இடையில கட்டின ஒரு கெஸ்ட் ஹவுஸை தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த தோப்பில் வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஒரு பெரிய கிணறு இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. இந்த ஏரியாவில் அதிக மழை வர்றதுனாலையும் பக்கத்தில் ஆறு ஓடுறதுனாலையும் தண்ணி எப்போவுமே கிணத்துல ஃபுல்லாக தான் இருக்கும். தோட்டத்தோட என்ட்ரன்ஸில் இருந்து வீடு வரைக்கும் 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் பேவர் பிளாக்ஸில் அப்ரோச் ரோடு போட்டிருக்காங்க. 2 பக்கமும் ஃபுல்லாக தென்னை மரம். சென்டரில் நடந்து போக ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லான் செட்டப்போட ஒரு பெரிய கார்டன் ஸ்பேஸ். அதில் 75க்கு 32 அடி சைஸில் ஒரு பெரிய ப்ளே ஏரியா பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சட்டில் இந்த மாதிரி ஆடுறதுக்காக ப்ளே ஏரியா பில்ட் பண்ணியிருக்காங்க. அது போக அடிஷ்னலாக கார்டனோட கார்னரில் பார்த்தீங்கன்னா கசிபோ கட்டுறதுக்காக ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஃப்யூச்சரில் இந்த கார்னரில் ஒரு பெரிய கசிபோ பில்ட் பண்ணுறாங்க. 8 சென்ட்டில் 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. அவுட்டரில் நிறைய லைட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால டே டைமில் மட்டும் இல்லாமல் நைட் டைம்லேயும் நிறைய லைட்ஸோட வீடு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த 8 சென்ட்டுக்கு பூராமே ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸில் காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. நார்த் சைடில் கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும், ரெகுலர் என்ட்ரிக்காக ஈஸ்ட் சைடில் சின்ன விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. தரைக்கு பூராமே பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கிராஸ் அண்ட் நேச்சுரல் ஸ்டோனில் பாத்வே அமைச்சு அதில் பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் அழகாக பெபிள் ஸ்டோன்ஸ் போட்டிருக்காங்க. அதோட எண்டில், அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னரில் இட்டாலியன் மார்பிளில் செஞ்ச ஒரு பெரிய புத்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. காம்பவுண்ட் வாலை பூரா ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு பார்டருக்கு மட்டும் நீட்டாக பிளாஸ்டிங் ஒர்க் செஞ்சு பட்டி வச்சு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. செடிகள் வைக்கிறதுக்கு வசதியாக நீளமாக கார்னரில் பார்த்தீங்கன்னா பிளான்டர் பாக்ஸும் பில்ட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸ் கொடுத்து 2 பக்கமும் செடிகள் வைக்கிறதுக்காக பிளான்டர் பாக்ஸும் கட்டியிருக்காங்க. இதில் செடிகள் வைக்கும்போது பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் பெரிய சிட் அவுட், சைஸ் 20x12. சிட் அவுட்டுக்கு மட்டும் ரூஃபை மெட்டலில் ஃபேப்ரிகேட் பண்ணி அதுக்கு டபுள் லேயர் டைப்பில் ஓடு போட்டு கேரளா ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட்டில் உட்காந்து தோட்டத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வசதியாக கிரானைட் ஃபினிஷில் தின்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு சாருபடி டிசைனில் எஸ்எஸில் ஹேண்ட் ரைல் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் லைன்ஸ் வர்ற மாதிரி கிளிட்டரிங் எஃபெக்ட்ஸோட கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. தரைக்கு முழுவதும் ஆத்தங்குடி டிசைனில் வெர்டிஃபைட் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 20x17.
சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பதிலாக ட்ரூ சீலிங்லேயே ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்து அதில் நிறைய சிலிண்டர் லைட்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்க்க ஃபால் சீலிங் ஒர்க் பண்ண மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. நார்த் வாலில் டிவி ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் பெரிய சைஸஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் வீடை பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வெளியே என்ட்ராரோம். இந்த வீட்டை முழுக்க ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுற இடங்களில் மட்டும் சிமெண்ட்டில் பிளாஸ்டரிங் ஒர்க் செஞ்சு பட்டி வச்சு நீட்டாக பெயிண்டிங் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன் கம் டைனிங் சைஸ் 21 x 11. கிச்சனில் யூசேபிள் டேபிள் டாப்புக்கு ஒயிட் ஃபுல் பாடி டைல்ஸ் லே பண்ணி அதில் ட்ரெயின் போர்டோட எஸ்எஸ் சிங்க் மாட்டியிருக்காங்க. கிச்சனில் வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ரூஃப் லெவல் வரைக்கும் ஃபுல்லாமே டைல்ஸ் வச்சுருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். மேலே லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து அங்கே யூபிஎஸ் மாட்டியிருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட் வுட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. அவுட் சைடில் கிரானைட் டாப் வித் சிங்கோட யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி தாராளமாக நடந்து போகிற அளவுக்கு பெரிய செட்பேக் ஏரியா விட்டு தரைக்கு போகிறாமே டைல்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 16 x 11. லிவிங் ஹாலில் கொடுத்துருக்குற மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்ஸும் நிறைய சிலிண்டர் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7 x 8. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்டர், ஹெல்த் ஃபாசர், டவல் பார், கிளாசட், மிரர், ஹீட்டர்னு எல்லா சானிட்டரி வேர்ஸும் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 16 x 10. டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், 2 பெட்ரூம்ஸ்லையுமே வார்ட்ரோப், கபோர்ட்ஸ் இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 9 x 6. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வீட்டுக்கு பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய செட்பேக் ஏரியா விட்டு அங்கே செடிகள் வைக்கிறதுக்காக நீளமாக பிளான்டர் பாக்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு 4 பக்கமும் பேஸ்மெண்ட் ஹைட் வரைக்கும் வாலுக்கு பார்த்தீங்கன்னா பூராமே டைல்ஸ் வச்சுருக்காங்க. மேலே டெரஸ் போகிறதுக்கு ஸ்பைரல் டைப்பில் மெட்டல் ஸ்டார்கேஸ் ஃபேப்ரிகேட் பண்ணி கீழே வந்து வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டெரஸ் ஃப்ளோருக்கு பூரா அழகாக ஒயிட் கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே உட்காரத்துக்கு வசதியாக கிரானைட் ஃபினிஷில் பெஞ்சஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை. பொள்ளாச்சியில் கோவிந்தபுரமில் ஹேடே பில்டர்ஸ் வந்து கிளைண்ட்டோட ஃபார்ம் லேண்டில் இந்த கெஸ்ட் ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா, இல்லை மாடர்ன் ஹவுஸ், ட்ரெடிஷ்னல் டைப் ஹவுஸ் எந்த மாதிரி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னாலும் ஹேடே பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க கோயம்புத்தூர் அண்டு சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இவங்க ப்ரீவியஸாக செஞ்ச சில ப்ராஜெக்டோட வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கண்டிப்பாக பாருங்கள். பக்கத்திலே லேபர் ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு 410 ஸ்கொயர் ஃபீட்டில் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஹால், கிச்சன், பாத்ரூம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
கிராமத்தில் தென்னந்தோப்புகளுக்கு இடையில ரிவரை ஒட்டி கிணத்தோட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து கிளைண்ட் ஃபீட்பேக்கை கேட்டுடலாம். ஹாய், மைசெல் சபரீஷ். என்னோட ஒய்ஃப் சிந்து. நாங்கள் வந்து பேசிக்கலி பாலக்காடு, பட் born and brought up in கோயம்புத்தூர் தான். We are into the mutual fund distribution business. 1 year back வந்து எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை ஐடென்டிஃபை பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பாலக்காடு, தட் இஸ் கோவிந்தாபுரம் சொல்லி ஒரு பார்டரில் நியர்பை ஒரு ரிவரும் போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஒட்டியே ரிவர் போயிட்டு இருந்துச்சு. உள்ளே வந்தோன்னே எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி இப்போ வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பொறுமையாக வீடு கட்டலான்னு தான் நாங்கள் யோசித்தோம். அப்போ நாங்கள் பொதுவாக நாங்கள் வீட்டை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, மொபைலில் யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம். அப்போ ஹேடே பில்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே பொள்ளாச்சி கிணத்துக்கடவு ஏரியாவிலேருந்து அவங்க நிறைய ஃபுல்லாக தேர் இன்டு ஃபார்ம் ஹவுஸ் பில்டிங் இந்த இதில் தான் இருந்தாங்க. அவங்கள அப்ரோச் பண்ண விதமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க அவங்க எங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் கொண்டு போய் காமிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி அவுட்கம் வரணும்னு நினச்சோமோ, எங்கள் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகணும்னு நினச்சோமோ அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை தான் அவங்க காமிச்சாங்க. அப்போது நாங்கள் சொன்னோம், ஃபைன், இதே மாதிரி எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துங்க, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் நாங்கள் கேட்டிருந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம். ரொம்ப நல்ல பில்டர், ரொம்ப நல்ல கோஆர்டினேஷன் இருந்துச்சு. ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் டிசைன். ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ராஜெக்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிசைன் பண்ணி கொடுத்துறாங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிசைன். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து 1, 2, 3 வாட்டி ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க டைம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3D பிக்சர் போட்டு காமிக்கிறாங்க. சரி, அவுட்கம் எப்படி இருக்கும் ஆஃப்டர் 6 monthsக்கு அப்புறம் நம்ம பில்டிங் கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத வந்து ஒரு பிக்சரைசேஷன் பண்ணி 3Dயில் போட்டு காமிச்சாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. தென் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தொடங்கலாம்னு நினச்ச ப்ராஜெக்ட் நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே அப்போவே ஒரு வாங்கி 3 months 4 monthsலேயே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ 7 months ஆயிடுச்சு. வி ஆர் நியரிங் அவர் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட். எதிர்பார்த்ததை விட எங்களோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. உண்மையாக சொல்ல போனோன்னா ரொம்ப நல்ல கோஆர்டினேஷன். தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பிட்வீன் எங்களுக்கும் அவங்களுக்கும் கடைசி வரைக்கும் வந்ததில்லை. ரொம்ப நல்ல டீம் வச்சிருக்காரு பில்டர். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்டார்டிங் ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டு டெய்லி பேசிஸ்ல இங்க என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுது எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. போட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு செகண்ட் தாட்டே வராது, அதாவது இவங்க கரெக்டாக தான் பண்றாங்களான்ட்டு. அண்ட் நான் எங்களுக்கு 1.5 hours டிஸ்டன்ஸ் இருக்கனால ரெகுலர்லி வி யூஸ் டு கம் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு இங்கே ஒரு 1 day ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவோம். ஸோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாய், சிந்து. சார் சொன்ன மாதிரி லைக் இந்த ப்ராஜெக்ட் வந்து ராம்தாஸ் சார் கிட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தோம். ஃப்ரம் டே 1 till now எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக கோஆப்ரேட் பண்ணிவிட்டு எங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாமே டே டு டே பேசிஸில் வந்துட்டு எவ்ரிதிங் அவங்க வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவாங்க. நம்மளோட எந்த ஒரு சாய்ஸஸுமே வந்துட்டு டினைல் இல்லாமல் வந்துட்டு எங்களுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாத்துக்கும் மேலே சொல்லணுன்னா கம்ப்ளீட்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. லைக் நாங்கள் இவ்வளோ நல்ல ஒரு வீடு வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாகணும்னு நினச்சோம். பட் குவைட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாமே A to Z வந்துட்டு அவங்க பார்த்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு இட் வாஸ் அ ட்ரீம். அது வந்து ராம்தாஸ் சார் வந்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. ஸோ வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு ராம்தாஸ் அண்ட் ஃபேமிலி. அண்ட் தமிழ் வீடியோ யூடியூப்பில் தான் நாங்கள் இந்த ஹேடே பில்டர்ஸோட வீடியோஸ் பார்த்தோம். ஸோ அதை வச்சுட்டு தான் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அண்டு நேரில் போய் பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க ப்ராஜெக்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி வி கண்டினியூட். இவர்கிட்ட தான் கொடுக்கணுன்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணி அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ நாங்கள் முடிக்கிற ஸ்டேஜ் ஃபினிஷிங்கில் வந்துட்டோம். மேலும் வந்து ராம்தாஸ் சாரும் அவங்க டீமும் வந்துட்டு க்ரோ ஆகிருக்கு. எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.